தமிழ்நாடு காசி யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும். வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம். ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை. வெல்கம் டு ஆர்பிஆர் கார்ஸ் செல்லூர் மதுரை. இன்றைக்கி நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு 6-7 வண்டிக்கிட்ட அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நிறையா போட்டிருந்தோம். நம்மளோட ஆதரவுனால் எல்லாமே பக்காவாக இந்த வருஷம் எப்பயும் போல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. போட்டிருக்க வண்டி, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வண்டி எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்திருக்கிறது நியூ ஸ்டாக்கு. இந்த வண்டிகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து லோ செக்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு மிடில் ஹை செக்மெண்ட் வரையும் வண்டி இருக்குது. அதாவது ஒரு 55,000 ரூபாவில் இருந்து இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு 5 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா வரையும் வண்டி இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து ஹுண்டாய் சாண்ட்ரோ வண்டி இப்போ தான் வந்திருக்கு. இது 2000 மாடலு வண்டி. மதுரை ஆர்டிஓவில் தான் இருக்குது. வண்டி சுத்தமாக இருக்கும், நல்லா பாடிலாம் நல்லா தெளிவாக இருக்கும். இது வந்து ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனோடு இருக்குது. அதாவது ஒரு லோ செக்மெண்ட்டில் வந்து ஏசி ஒர்க்கிங்கோடு வேணும், ஒரு கூலிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா இது வண்டி பக்காவாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கேஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணதில் கொஞ்சம் கூலிங் ஏற்றுனா நல்லா இருக்குன்றப்ப நம்ம கேஸ் ஃபில் பண்ணியிருக்கு. ஏசி கூலிங் பக்காவாக இருக்கும். ஒரு லோ செக்மெண்ட்டில் ஒரு ஏசி நல்ல ஒரு கூலிங்கோடு நல்லாயிருக்கும் வண்டி. எஃப்சி கரண்ட்டாக தான் இருக்குது, இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்குது. வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். வண்டியோட அவுட்லுக்கு, வண்டியில் டிங்கரிங் ஒர்க்லாம் எதுவுமே இல்லை. வண்டி டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான். டயர் பாயிண்ட் 4மே நல்லாயிருக்கும். வண்டியோட இன்டீரியரு ஒரு லெதர் சீட் போட்டிருக்காங்க. வண்டியில் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. வண்டி வந்து ஏசி கண்டிஷன் சூப்பராக இருக்குது, சில்லி ஏசியோடு இருக்குது. ஒரு லோ செக்மெண்ட்டில் ஏசியோட, சில வண்டியிலலாம் ஏசி இருக்கும் பட்டு கூலிங் ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ் ஏற்றிக்கோங்க. இது வண்டி எல்லாமே பக்காவாக ஃபீல் பண்ணியிருக்கு. வண்டியோட பேக் சைடு, வண்டியோட டயர் கண்டிஷனு, வண்டியோட பாடியும் நல்லாயிருக்கும். வண்டி வந்து ஒரிஜினல் பாடியாக இருக்கும். அதாவது வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத பாடி, அடிபட்டு வேலை பார்த்தது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நல்லா ஒரிஜினல் பாடியாக இருக்கும். வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். இது ஒரு பைக் ரேட்டில் இன்றைக்கி வந்து பைக்கு செகண்ட்ஸில் எடுக்க போனாவே 70,000 ரூபா 68,000 ரூபா 65,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி இருக்குது. ஒரு பைக் ரேட்டில் ஒரு நல்ல இன்ஜின் கண்டிஷனில் வண்டி, ஒரு லோ செக்மெண்ட்டில் ஏசியோட 4 டயருமே நல்லாயிருக்கு. பாடிலாம் ஒரிஜினலிட்டியாக இருக்கும். அதாவது அடிபடாத வண்டி, சுத்தமாக இருக்கும். ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு வண்டி ஓட்டி போகிறனாலும் சரி, இல்லை வீட்டில் நம்ம அப்படியே வச்சுக்கிறனாலும் சரி, வண்டி ஏசி கண்டிஷனோடு இருக்குது, ஒரு நல்ல கண்டிஷனில். இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனோடு இருக்குது. வெறும் 65,000 ரூபா தான். இதான் விலைன்ல வந்து பாருங்கள், கம்மி பண்ணி பேசி எடுத்தார். பார்க்க போகிற வண்டி வந்து மாருதி சுசுகி வேகனாரு. நிறைய பேர் வந்து இந்த அல்டோ வேகனாரு நிறைய வண்டி கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு வேகனார் வந்திருக்கு. நம்மகிட்ட அடிக்கடி வேகனார் வந்துடும். இது வந்து 2004 மாடலு வண்டி, மதுரை வண்டி. வண்டி நல்லா இன்ஜின் குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் ஏசி வந்துடும். வண்டியில் பவர் ஸ்டேரிங், எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்கு. வண்டி நல்லாயிருக்கும், மதுரை வண்டி. வாங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பற்றி நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். வண்டியோட டயர் பாயிண்ட்டு, வண்டியோட பாடி அவுட்லுக்கு எக்ஸலண்ட் கண்டிஷனாக இருக்கும். வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியர் நல்லாயிருக்கும். பாடி நல்லா ஒரிஜினலிட்டியாக இருக்கும். வண்டியோட பேக் சைடு, வண்டியோட பேக் சைடு. இது ஒரு டாக்டர் யூஸ்டு வண்டி தான். வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். நீங்கள் வண்டியை ஃபோட்டோவில் பார்க்குறோட நேராக வந்து பாருங்கள் அவுட்லுக் பாடி எப்படி இருக்குன்னு. மாருதி சுசுகி வேகனார் வண்டியில் வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கு, ஏசி வந்துடும்.
பாடி அவுட்லுக் நல்லா அட்டகாசமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். மதுரை வண்டி தான். வண்டிக்கு எஃப்சியும் கரண்ட்டு, இன்சூரன்ஸும் கரண்ட்டு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற விலை வந்து 95,000 ரூபா கேட்குறாப்புல. எஃப்சி கரண்ட் பண்ணி வச்சுருக்காப்புல, இன்சூரன்ஸ் கரண்ட்டு. வண்டி இதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. வண்டி நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறதோட நேராக வந்து பாருங்கள். பாடி அவுட்லுக்கில் எக்ஸலண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். 2004 மாடலு மதுரை வண்டி. எஃப்சி கரண்ட் பண்ணி வச்சுருக்கு, இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் சொல்கிற விலை வந்து 95,000 ரூபா சொல்கிறாப்புல. இதான் விலைன்னு 89,000 ரூபா ஃபைனலாக கேட்குறாப்புல. வந்து பாருங்கள், ஏதாவது முன்ன பண்ண கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு. வண்டி நல்லா பிரமாதமாக இருக்கும், வண்டி சுத்தமாக இருக்கும். மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி தான். மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ஜெட்டி டாப் அண்ட் மாடலு. இது வந்து பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரலாக்கு, அலாய் வீலு, ஏர் பேகு எல்லாமே வந்துடும் வண்டியில். வண்டி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். இந்த வண்டியில் நீங்கள் ஒரு லோ பட்ஜெட் எடுத்தால் கூட அதில் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. அடிபட்டு வேலை பார்த்து இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம நேராக பேசிக்குவோம். வாங்க இந்த ஸ்விஃப்ட்டை பற்றி நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வீடியோ பார்ப்போம். பாயிண்ட்டு 4 டயருமே பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். வண்டி ஏசி கண்டிஷன் நல்லா, எல்லாமே சூப்பராக இருக்கும். இது டாப் அண்ட் மாடலு. வண்டி ஏர் பேகு, அலாய் வீல் எல்லாமே வண்டியில் வந்துடும். ஜெட்டிஐஏ மதுரை நம்பர், சிங்கிள் ஓனர் வண்டி. ரெண்டாயிரத்தி 13 மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ஜெட்டிஐ டாப் அண்ட் மாடலு மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. இது டேரக்ட் கஸ்டமர் வெஹிக்கிள் தான். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற விலை வந்து 4,35,000 ரூபா கேட்குறாப்புல. இதான் விலைன்னு முதல் கஸ்டமர் சொன்னது வந்து 4,55 4,50ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. இது 4,35 கேட்குறாப்புல ஃபைனலாக. நீங்கள் வந்து பாருங்கள், லிட்டில் பிட் கம்மி பண்ணி எடுத்தாரேன். வண்டி சுத்தமாக இருக்கும், வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, அடிபட்டு வேலை இந்த மாதிரி இல்லாத வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி, மதுரை வண்டி. வந்து பாருங்கள், டாப் மாடலு, கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன். இந்த வண்டிக்கு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம லோன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நமக்கே தெரியும் நமக்கு லோன் வந்து ப்ராப்பராக நமக்கு கொடுப்பாங்களா, நமக்கு சிபில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை நம்மளோட சிபில் ஸ்கோர் எப்படி இருக்குது, கஸ்டமருக்கே தெரியும். ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு, மதுரை கஸ்டமர் அப்படி இருந்தாங்கன்னா இந்த மதுரை வண்டி ஸ்விஃப்ட்டுக்கு தாராளம் நம்மளே லோன் வாங்கி கொடுப்போம். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற விலை வந்து 4,35,000 ரூபா கேட்குறாப்புல. இதான் விலைன்னு வந்து பாருங்கள், கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன். லோன் ஆப்ஷனும் இருக்குது, தாராளம் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஓனர் வண்டி, மதுரை வண்டி, ஜெட்டிஐ, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரலாக், அலாய் வீல், ஏர் பேக் எல்லாமே வந்துடும் வண்டியில். ஆமாம், சிங்கிள் ஓனர் வண்டி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாருதி ஜென் எஸ்டிலோ. இது வந்து 2008 மாடலு வண்டி. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி வந்துடும். 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுவும் டைரக்ட் கஸ்டமர் சேல் வெஹிக்கிள் தான். 2008 மாடலு, எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற விலை வந்து 1,45,000 ரூபா சொல்கிறாப்புல. இதான் விலைன்னு வந்து பாருங்கள், வெரி ஃபைனலாக ஒரு 1,35 கேட்குறாப்புல. வந்து பாருங்கள், ஏதாவது லிட்டில் பிட் கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன். நாங்கள் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். ரிமோட்டில் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டியில் ரிமோட் லாக் இருக்குது, பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி வந்துடும், பவர் விண்டோ வந்துடும். ரெண்டாயிரத்தி 8 மாடலு மாருதி சுசுகி ஜென் எஸ்டிலோ. இது டாப் அண்ட் மாடலு. பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். இது ரிமோட் லாக்கோடு இருக்குது. 2 ஓனர், எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற விலை வந்து வெரி ஃபைனல் 1,35 கேட்குறாப்புல. வந்து பாருங்கள், ஏதாவது முன்ன பின்ன குறைச்சி பேசலாம். இப்போ நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து நிறையா வண்டி பார்த்தோம். இப்போ இந்த விஸ்டா ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்த வண்டி, இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, குவார்டர் ஜெட் இன்ஜினு. இப்போ இதே மாதிரி இன்னொரு விஸ்டா ஒன்று இருக்குது. அது 2009 மாடலு. சேம் இதே மாதிரி வண்டி தான். இதுலேயே வந்து அது வந்து ஸ்கை ப்ளூ கலரு. அது 2 ஓனர் கண்டிஷன் தான். அது ஃபேன்சி நம்பரு, ஸ்கை ப்ளூ கலரு. 2009 மாடல் டாடா இண்டிகா விஸ்டா டிடிஐ.
அது 2030 வரையும் எஃப்சி இருக்குது. எஃப்சி இப்போ தான் பார்த்துருக்காங்க. 2030 வரையும் எஃப்சி இருக்குது. 2 ஓனர் வண்டி, ஃபேன்சி நம்பரு, வண்டி நம்பர் வந்து 6ஆம் நம்பரு TN22 AF0006. வண்டி சிங்கிள் டிஜிட் நம்பரு, 6ஆம் நம்பரு. வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். அந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற விலை வந்து RPR கார்ஸில் நம்ம கேட்குற விலை வந்து 1,35,000 வண்டியோட விலை. வந்து பாருங்கள், லிட்டில் பிட் கம்மி பண்ணி பேசிக்கலாம். இன்றைக்கி நம்ம RPR கார்ஸில் வந்து ஒரு 6-7 வண்டி அப்டேட் பார்த்தோம். இந்த மாதமே இது 2வது வீடியோ. நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். இப்போ திரும்பி போட்ட வண்டி எல்லாமே நம்ம ஆதரவோட நல்லபடியாக எல்லா வண்டியும் போயிடுச்சு. இப்போ புது ஸ்டாக்கு இப்போ இருக்கிற வண்டி ஒரு 6-7 வண்டி நம்ம அப்டேட் போட்டிருக்கோம். இதுவும் வந்து நம்ம ஆதரவோட நல்லபடியாக போகணும். நீங்கள் தாராளம் எந்த வண்டினாலும் சரி, பாடி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அப்படி வண்டி தான் நம்ம உள்ள கேட்டுக்குள்ளே எடுப்போம். வண்டி அடிபட்ட வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் ஆன வண்டி, அப்படி வண்டி நான் எடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் எல்லாமே நல்ல வண்டியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஜினும் நல்ல இன்ஜினாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்குறது. அப்படி எனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுவேன் முன்னாடியே, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்டே சொல்லி வேலை வாக்க சொல்லிடுறது. அப்படி இல்லை அப்படின்னா வண்டியை திரும்பி அவங்ககிட்டயே கொடுத்து விட்டுறது. அதனால் நம்மகிட்ட இன்ஜின் எல்லாமே எல்லா வண்டிக்குமே ஒரு நல்ல குட் கண்டிஷன் தான் இன்ஜின் தான் உள்ளே எடுக்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வண்டி 2 வண்டி 2 வீலர் நம்ம போட்டிருப்போம். 2 வீலரும் போயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட ஒரு 2 வீலர் ஒன்று வந்திருக்கு. ஜஸ்ட் நோ இப்போ காலைல தான் வந்துச்சு இந்த வண்டி. இந்த வண்டியை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பல்சரு 2023 மாடலு, மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 1.5 வருஷம் வண்டி தான். வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி தான். வண்டி 2023 மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். இந்த வண்டி இன்றைக்கி புது வண்டி எடுக்க போனோம்னா 1,15,000 1,18,000 வரும். இது டைரக்ட் கஸ்டமர் வண்டி. இந்த வண்டி நம்ம இப்போ கஸ்டமர் கேட்குற விலை வந்து வெறும் 68,000 தான் கேட்குறாப்புல. இதான் விலைன்னு வந்து பாருங்கள், கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். இப்போ நம்ம RPR கார்ஸில் வந்து கார்ஸும் பார்த்தோம். இந்த ஒரே ஒரு 2 வீலர் ஒன்று போட்டிருக்கேன். அது ஒரு லோ பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கேன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வந்து வெறும் 68,000 தான் கேட்குறோம். அது மாதிரி கார்லேயும் சரி நம்ம லோ பட்ஜெட்டும் போட்டிருந்தோம். ஏசி கண்டிஷனோட வெறும் 65,000 போட்டிருந்தோம். வந்து பாருங்கள், நம்மளோட வண்டி ஸ்டாக் நிறையா இருக்குது. வந்து பாருங்கள், பிடிச்சிச்சுன்னா பார்த்து கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன். நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம செல்லூர் மெயின் ரோடு, செல்லூர் கம்மாக்கரையிலேயே இருக்குது. அதாவது இப்போ வெளியூருக்காரவங்க நீங்கள் மாட்டுத்தாவணியும் வரலாம், ரயில்வே ஜங்ஷன் வரலாம், ஆரப்பாளையம் வரலாம், எங்கேனாலும் எல்லாமே சென்ட்ரலேயே இருக்குது. ஜங்ஷன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்ரு, ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு, மாட்டுத்தாவணிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்ரு, எல்லாருக்கும் சென்ட்ரலேயே இருக்குது. நீங்கள் எங்கேனாலும் வந்துட்டு வர கஸ்டமர் வந்து எப்பயுமே கால் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த மாதத்துலேயே இது 2வது வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அதில் ஒரு 7-8 வண்டி போட்டிருந்தோம். 7-8 வண்டியுமே சோல்ட் அவுட்டு. அது மாதிரி இப்போ ஒரு 6-7 வண்டி போட்டிருக்கோம். மாதத்துக்கு ஒரு 10 வண்டி 15 வண்டி 20 வண்டின்னு வீடியோ போடுவோம். டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிரும். அதனால் வந்து கஸ்டமர் வந்து யாருமே கால் பண்ணிவிட்டு வாங்க. தேவையில்லாமல் அலைய வேணாம். வந்து பாவம் வண்டி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு போக வேணாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு குவிட்டு ஒன்று போட்டிருந்தோம். அந்த குவிட்டு முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி கஸ்டமர் தான் அடுத்து வந்தாப்புல. வந்து கேட்டு குவிட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே அப்புறம் இன்னொரு குவிட்டு நம்மகிட்ட வந்துச்சு. ஒரு குவிட்டு டேரக்ட் கஸ்டமர் வண்டி. அந்த குவிட்டை வந்து கஸ்டமருக்கு அந்த வண்டியை நினச்சி வருவாங்க. வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி கால் பண்ணிவிட்டு கேட்டுட்டு வரலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட வீடியோ, கிட்டத்தட்ட வருஷமாக நம்ம ஏகப்பட்ட வீடியோ நம்ம தமிழ்நாடு கார்ஸில் போட்டுகிட்டே இருக்கோம். ஆமாம், இப்போ நம்ம இதுவரையும் நான் கமெண்ட் பார்த்ததில்லை. இப்போ ரீசெண்டாக நிறையா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லலை, ஒரு 2 பேர் 3 பேர் சொன்னாங்க. அதை நான் நோட் பண்ணேன். நான் சப்போஸ் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா ஒன்று ஏதாவது டிரைவிங்கில் இருப்பேன், இல்லை ஏதாவது ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான். நான் சப்போஸ் ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் தாராளம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. இந்த மாதிரி வண்டி நான் பார்த்தேன், வண்டி இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் பிஸியாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிடுவேன்.